வணக்கம். சசிகலா போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி செஞ்ச குற்றச்சாட்டுகள், சிறையில் இருந்தபோது கூட செஞ்ச தவறுகளை வந்து அவங்க சுட்டிக்காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜபாளையத்தில நேத்து அவங்களுடைய கட்சி வேட்பாளர்கள ஆதரிச்சு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அப்போலாம் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா, சிறையில இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சசிகலாவுக்கு வந்து கொரோனா கொரோனா வந்துருச்சு அவங்களுக்கு. அது கொரோனா வந்து ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட கழிச்சு தான் அவங்கள ஆஸ்பத்திரியில அட்மிட் போடுறாங்க. அந்த விஷயத்த வந்து ரொம்ப உருக்கமா பேசுனாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்க ரூம்ல ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்குது. அந்த அம்மாவுக்கும் சிறைக்குமே ஒண்ணும் சம்மந்தமே இல்ல. சிறைக்குள்ள எப்படி அந்த அம்மா வந்துச்சுன்னு தெரியல. யாரும்மான்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பதிலும் சொல்லல. திடீர்னு வந்து வார்டன போய் கூட்டிட்டு வராங்க. வார்டன கூட்டிட்டு வந்து யாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா அங்க இல்ல. ஸ்பாட்ல இல்ல. போயிடுச்சு. அந்த சிறைச்சாலைக்கு அந்த அம்மாவுக்கு சம்மந்தம் இல்ல. திட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமி அங்க கர்நாடகால இருக்கிற முக்கியமான அதிகாரிகளோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி, அவர் என்ன செய்றாரு, கொரோனா பேஷண்ட்ட கொண்டாந்து உள்ள உட்கார வச்சிருந்திருக்கிறாரு. அவங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல், தொடர் காய்ச்சல். அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கிறத அங்க இருக்கிற மருத்துவ டாக்டர்கள் கூட வந்து சரியா கவனிக்கல. எந்திரிச்சு உட்கார கூட முடியல, எந்திரிக்கவே முடியல, நடக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன செய்றாங்க, வார்டன்ட்ட போய் சொல்றாங்க. இது மாரி என்னால முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா காய்ச்சல் வேற. ஏன்னா அந்த இருந்த லேடீஸ் சிறைச்சாலை முழுவதும் பார்த்தீங்கன்னா, பெருசா கொரோனா பாதிப்பு யாருக்குமே இல்ல. முதல் முறையா சசிகலாவுக்கு வந்திருக்குது. ரொம்ப முடியாத ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்கள கொண்டு வீல் சேர்ல உட்கார வச்சு, ஆக்ஸிஜன்லாம் செலுத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியாவது கொரோனாவுல காலி பண்ணிறணும்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க வந்து சசிகலா வந்து அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து முக்கியமா வந்து அவருக்கு எதிரின்னு யாருமே இருக்கக்கூடாது. இருந்தா அவங்க வந்து போய் சேர்ந்துரணும், போட்டு தள்ளிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்ட்ல எப்பயுமே இருக்கு அவருக்கு. இத தான் முதலமைச்சரே அப்படிதான் சொல்றாரு. ஸ்டாலினே வந்து கொரோனா பில்லே வந்து அவர் போய் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து அவர் பேசியிருக்காரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு அதிமுகக்குள்ள இருந்தே எதிர்ப்பு இருக்குது. திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ற சசிகலாவே இந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினது மிக மிக மோசமான அருவருக்கத்தக்கதான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இப்போ இருக்கிற ஒரு முதலமைச்சரை வந்து இது போல் வந்து பேசுறது, கொரோனாவிலே போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பேசுறது வந்து அவருடைய தகுதி என்ன, தராதரம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுது. ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கே லாயக்கே இல்லாத நபர்கள், இருந்ததுக்கான லாயக்கு இல்லாத நபர்கள், தரம் குறைந்த வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துகிறாரு பழனிசாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அது உண்மை தானே அது? அது வந்து இது தானே. அதே போல் வந்து உதயநிதி காட்டுற அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து உதயநிதி காட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக பிரச்சார கூட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கைத்தட்டல் வருது, விசில் சத்தம் பறக்குது. எடப்பாடி பழனிசாமி இது ஒரு கார்பெட்டுன்னு நினச்சிடாதீங்க, ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி படுத்ததை கிண்டல் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு புசு புசுன்னு எரியுது. இந்த விஷயம்லாம் வந்து அப்பயே வீடியோலாம் வந்துருச்சு. ஆனால் அது உதயநிதி இப்போ காட்டுறாரு அப்படின்னா, ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகணும்? ஏன் கொதிக்கணும், கொந்தளிக்கணும், ஏன் வந்து ப்ரெஷர் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் உதயநிதியே கேட்குறாரு. இப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோவை காட்ட மாட்டேன்ப்பா, நீங்கள் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நீங்கள் கேட்குறனால நான் காட்டுறேன். அந்த மனுஷனுக்கு ப்ரெஷர் அதிகமாக ஆகிட்டு அந்த ஆள் வெயில் நேரத்தில் வேறு கரைய முறைன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னைய வேறு பால் டால் அது இதுன்னு வேறு பேசுகிறாரு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. பாவம் மனுஷன் விட்டு விடுவோம்யா அப்படின்னாலும் அந்த கும்பல் கேட்க மாட்டேங்குது. ஆனாலும் கேட்கும்போது சரி வேறு என்ன பண்ண முடியும், கும்பல் மக்கள் எல்லாமே கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு சசிகலா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உதயநிதி வந்து சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? அவர் காமிச்சது என்ன? உண்மை தானே அது? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து கிடந்தது உண்மை தானே? எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து கட்சியை ஒப்படைச்சிட்டு போகும்போது ஒருத்தவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. பெரியவங்கள்ட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கு, என்னவோ பண்ணிட்டு போ, ஆசீர்வாதம் கொடுத்தாச்சுல உனக்கு. அதே ஓபிஎஸ் சொன்னார்ல, அந்த அம்மா யாரையுமே தொட மாட்டாங்க. ஆனால் முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சகோதரன் சொல்லி அவர் கையில் வந்து நான் வந்து முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சிட்டு போகிறேன், கட்சியை பார்த்துக்கங்க, அக்கா வந்து விட்டுட்டு போன பணியை வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. ஆசி வாங்கினேன், பெரியவங்கள்ட்ட ஆசி வாங்கினேன்னு சொல்கிற வரைக்கும் கரெக்டு. அவங்களுக்கு நான் வந்து பண்ண துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். சசிகலா வந்து இன்னைக்கு வந்து அவங்க திரும்பவும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கட்சிக்குள்ளே எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி திருந்துவார், கட்சியை வந்து ஒற்றுமையாக்க பார்ப்பாரு அப்படின்னு நினச்சாங்க.
ஏன்னா ஒரு சைடு செங்கோட்டையன் வெளியே போகிறாரு, ஓபிஎஸ் வெளியே போகிறாரு, ஒரு சைடு வந்து இவங்களை எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு டிடிவி தினகரனை பாஜக மூலமாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவருக்கு எதிரியாக நினைக்கிறவங்களை எல்லாத்தையும் துரோகின்னு காய் நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. இது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து எல்லா சமூகத்துக்கும் ஒரு பரவலான ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சியை டக்குன்னு இப்போ வந்து ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டருக்கும் வன்னியர்களுக்குமான ஒரு கட்சியாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தோட குற்றச்சாட்டுமே இருக்குது. இப்போ வந்து உதயநிதியை ஆதரித்து சசிகலா வந்து இப்போ பிரச்சாரமே பண்ணுறாங்க. என்ன இதில் நடந்தது தப்புன்னு சொல்லி அவர் கரை முறைன்னு குதிக்கிறாரு. சரி, அவர் வந்து சொல்கிறாரு, திருத்தினா ஆசீர்வாதம் வாங்கினா, சரி ஆசி வாங்கினா அவங்களுக்கு துரோகம் செய்யலாமா? அடுத்த கேள்வி வரும்ல. அதை தான் நேற்று கூட உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் பண்ணும்போது அதான் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், சரிப்பா. அவங்களுக்கு ஏன் துரோகம் பண்ண? அவங்கள கட்சியிலேருந்து ஏன் சேர்க்கலை? அவங்கள வந்து சிறைச்சாலைகளை வச்சு கொல்ல பார்த்தீங்களா? கொரோனா பேஷண்ட்டை ஒருத்தங்களை உள்ளே விட்டு அவங்கள கொரோனா வர வச்சு அவங்க கொரோனாவில் சாகணும். இயல்பாக கொரோனா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க திரும்பவும் சிறைச்சாலையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எடப்பாடி பழனிசாமினால எப்படி செயல்பட முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து உதயநிதி கேட்குறாருல. அவருக்கு வந்து யாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவர் மைண்டில் இல்லைங்க. எல்லாருமே சாகணும், அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் முதலமைச்சராக உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி அதை தான் வந்து சொல்கிறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கல, அந்த நம்பிக்கை துரோகத்தை உதயநிதி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நம்பிக்கை துரோகத்தை ஒத்துக்க. ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தா கூட அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கட்டு போட்டால் கூட அது இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டதுக்காக ஒரு நன்றியோடு இருக்கும். அந்த நாய்க்கு இருக்கிற ஒரு நன்றி கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தில் நேற்று சசிகலா பேசும்போது இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசியிருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமியே இதுக்கெல்லாம் திருந்திடவா போகிறாரு அவர்? அதெல்லாம் திருந்த மாட்டார். திருந்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே வந்து இந்த மாதிரி துரோகங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது எடப்பாடி பழனிசாமி. இல்லை நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான், எம்ஜிஆர் படத்தில் மட்டும்தான் வரக்கூடிய டைலாக். எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அவருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து வளர்ச்சியே வந்து அப்படி தான், துரோகத்தினால தான் வளர்ச்சி. அவர் வந்து செல்வ கணபதியும் சரி, முத்துசாமியும் சரி, அவர் கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது காட்டுப்பகுதியில் பதுங்கி ஒதுங்கி எங்கே போலீஸ் தன்னை கைது பண்ணிருமோ அப்படின்னு சொல்லி இருந்தவரை வந்து வாப்பா அப்படின்னு சொல்லி அதிமுகவில் ஒன்றிய செயலாளராக்கி அங்கே அந்த செல்வ கணபதி, முத்துசாமி இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் அங்கே வந்து அவங்க ஆட்களை வச்சு டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு அலுவலகத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி பெருசாக வந்து நான் வந்து அப்படியே கட்சிக்காக உழைச்சேன், வளர்ந்தேன். என்ன வளர்ந்தாருன்னு தெரியல. இதில் வந்து 2001 வந்து எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு கொடுக்கல, ஜெயலலிதா கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஜெயலலிதாட்ட வாக்குவாதம் பண்ணேன்னு நேற்று அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது சகிக்கவே முடியல. ஜெயலலிதாவை இவர் நேராக பார்க்க முடியுமா? இல்லை ஜெயலலிதாட்ட நேராக இவர் பேசியிருப்பாரா? பேச முடியுமா? இவ்வளோ தைரியமா? இல்லைம்மா எனக்கு எடப்பாடி தொகுதியை கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் வேறு தொகுதியிலலாம் நிற்க மாட்டேன், இல்லைப்பா நீ எடப்பாடி தொகுதியை தாண்டி வேறு தொகுதியில் நில்லு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்களா? அப்படியே அப்பட்டமான பொய்யை சொல்லி உருட்டி பயங்கரமாக உருட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போது ஜெயலலிதா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமியை வந்து கன்சிடர் பண்ணாங்க. இல்லைம்மா நான் எடப்பாடி தொகுதியில் தான் நிற்பேன், இல்லை வேறு தொகுதி கொடுத்தீங்கன்னா நான் தேர்தலில் போட்டி போடலை, நான் எடப்பாடி தொகுதியில் நீங்கள் யாருக்கு நிப்பாட்டுறீங்களோ அவங்களுக்கு நான் தேர்தல் பணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினாராம் ஜெயலலிதாட்ட. அப்படின்லாம் உருட்டுறாரு. இதெல்லாம் நம்ப முடியுமா? இல்லை நம்பினா தான் ஏன் நீ அதிமுககாரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க அதிமுகவில் இருக்கிறவனுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களே நம்புறீங்களா எடப்பாடி பழனிசாமி இந்த உருட்டெல்லாம்? நீங்களே நம்புனீங்கன்னா நீங்கள் உண்மையான அதிமுககாரங்க. நன்றி, வணக்கம்.